நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறோன்றது நமக்கு தான் தெரியும். வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தேவர் சிம்பிளி சேட் என்ன சமைக்கிறதானே, என்ன குழந்தை பார்த்துக்கிறதானே, ஸ்டில் இட்ஸ் தேர். என்னதான் நம்ம உமன் எம்பவர்மெண்ட் யூனோ வாட் எவர் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம தான் நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்துக்கிறதுக்கான நிறைய டைம் நம்ம கொடுக்கறது இல்லை பிகாஸ் ஆஃப் த ஒர்க் ப்ரெஷர். பட் இந்த சிடிஎம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஒர்க் லோடோட சேர்த்து இந்த லோடையும் ஆட் பண்ணிக்கோங்க. எதனால நான் சொன்னேன்னா, இதே கார்த்திகா ஷாம நீங்கள் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 4 years பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா மை ஸ்கின் வாஸ் டூ பேட். Why? Because end of the day, even I'm also a working woman, even I have also kid. நான் எவ்வளோதான் கேர் எடுத்தாலும் என்னால் ஒரு ப்ராப்பரான ஸ்கின்னை வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நான் எதுவுமே போடலை, ஒரு நல்ல ஒரு க்ளோ ஸ்கின் என்னால் எடுத்துட்டு வர முடியல. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎம் நான் ப்ராப்பராக பண்ணாதனால மட்டும்தான். When I started the regular CTM, my skin speaks a lot. My skin is breathing now. So அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் மெயினாக வந்துட்டு இந்த ஸ்கின்னை பற்றி இந்த கிளாஸில் நான் மெயின் இம்பார்ட்டண்டாக பேசுகிறேன். ஏன்னா எல்லாம் என்ன நினைப்பாங்க, மேக்கப்னா கிளாஸ் எடுத்தோடனே ஆன் பண்ணோடனே ஹாய் திஸ் இஸ் த ப்ராடக்ட், திஸ் இஸ் ஒன், தட் இஸ் நாட் அ மேக்கப். மேக்கப்புக்கு ரொம்ப அடித்தளமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின். அந்த ஸ்கின் நல்லா இருந்தாவே மேக்கப்போட என்ன சொல்றது, ஈவன் தோ ப்ராடக்ட்ஸை நீங்கள் கம்மியாகவே யூஸ் பண்ணலாம். ஆஸ் மேக்கப் ஆர்டிஸ்டாக நான் இங்கே இருக்கேன், நான் வந்துட்டு மேக்கப் நல்லதுன்னா நான் சொல்ல மாட்டேங்க. மேக்கப் எஸ், எண்ட் ஆஃப் த டே கெமிக்கலி ஒரு ப்ராடக்ட் ஸ்கின்னுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா அது கெட்டது தான். அது நீங்கள் ரெகுலராக